இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சாவி ஜன்னகிட்ட தான் இருக்கும். அந்த சாவியை எடுத்து பெட்டகத்தை திறந்து நகைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு சாவியை பத்திரமா திரும்ப வச்சுட்டா அப்பாடா, ஜன்னி மேலதான் டவுட் வரும். சண்டை போட்டு வேற சாவியை வாங்கியிருக்கா, அதனால நாம தப்பிச்சுக்கலாம். டேய், நல்லா பிளான் பண்றடா, சூப்பர் பிளானு. சூப்பர், நமக்காகவே கதவை திறந்து வச்சிருக்காங்க. இதுவா இல்ல அதுவா? அதுவா இல்ல இதுவா? ஐயோ, தப்பிச்சுண்டா சாமி. மாட்டிருந்த மான மரியாதைலாம் போயிருக்கும். அப்பாடா, தூங்கிட்டா. ஆஹா, ஒருவேளை மாப்பிள்ள தான் திரும்பி வரணும். என்னடா இது, என் பிளான் எதுவுமே நடக்க விட மாட்டேங்கிறீங்க. அடடா, கிட்ட வந்துட்டா போல இருக்கு. நம்ம உடம்பு வேற பெருசாச்சு, நம்மளால உள்ள போக முடியுமா? ரூம்குள்ள என்ன வாக்கிங் போற? படுத்து தூங்கடா. மொட்டை மாடியில வாக்கிங் தானே போயிட்டு இருந்த, இங்கேயாவது வந்து தூங்க வேண்டியது தானே. யாரு? யார் நீங்க?
யாருன்னு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அம்மா, தாயே, என்ன தேடி எதுக்குமா வந்து? அம்மா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? வாரம் தவறாம உனக்கு வழக்கு போடுறேன்னு சொல்லு தாயே, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? சாமுண்டேஸ்வரி, ஏதாவது சொல்லுமா? எதுக்காக என்ன தேடி வந்தேன்னு கேக்குறேன்ல. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஏதாவது சொல்லு தாயே. அம்மா, தாயே, அம்மா. துளசி, டார்லிங், என்னாச்சு? அம்மன். சரியா சாப்பிடாம படுத்தா இப்படிதான், தூக்கமே வராது. பேசாம படுத்து தூங்கு. இல்ல சித்தி, அம்மன் வந்துச்சு. இங்கதானே நின்னு ஆவேசமா ஆடிட்டு இருந்துச்சு. என்னது கனவா? உனக்கு அடிக்கடி வர்றது தானே. போ, போய் சாம் படுத்து தூங்கு போ. ஏய் துளசி, லைட் ஆஃப் பண்ணிட்டு படு.